12 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்குதுன்னா இங்கே ஒரு 12 வருஷம் தான். அது அவங்க செய்த கர்மா நம்மளைய அப்படியே செயின் மாதிரி வருது. அதுக்காக தான் நம்ம முன்னோர்களை வழிபடுறது. குழந்தை இல்லாதவர்கள் 5 முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல தண்ணி தான் கர்ப்பப்பை. ஒரு முட்டை எடுத்து உங்க தலைய 16 முறை சுத்தணும். இப்ப பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறது. பரிகாரமாகவும் ஆன்மீகம், உடல் ரீதியான அனைத்து விஷயங்களும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம கிட்ட இருக்கு. அப்ப நீங்க அந்த இலை இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் இருக்கிற இலையை அரைச்ச நீங்க அந்த விழுதுகளை ஒரு 16 நாள் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உங்க உடம்புல பூசி குளிச்சுக்கோங்க. கற்ப ரக்ஷாம்பிகைன்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க வெள்ளியில தொட்டில் இருக்கும். அந்த தொட்டில ஒரு 2 முறை ஆட்டிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா 10 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள ஒரு ரிசல்ட். ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னா, பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ மேம் தான் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம், ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ ரொம்ப சில காலங்களா இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான். நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டேன், எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அது எப்படி என்னால ஹேண்டில் பண்ணவே முடியல, நான் எங்க போறது, யாரை பாக்குறது அப்படின்னு பல குழப்பங்கள் எல்லார் மத்தியிலுமே நிலவி இருக்கு. முதல்ல இதுக்கான காரணம் என்ன? ஆன்மீக ரீதியா ஏதாவது காரணம் இருக்கா மேம்? ஹாஸ்பிட்டல் ரீதியா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது உண்மையாவே இது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். கண்டிப்பா எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களோட தலைமுறையில ஏதாவது ஒரு விஷயங்கள் இல்லாம ஒருத்தருக்கு குழந்தை கிடைக்காம இருக்காது. அது நீங்க எப்படி வேணாலும் செக் பண்ணிக்கலாம். 3 தலைமுறைக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படிதான் உங்களுக்கு இருந்திருக்கும். இதுதான் ஒரு சர்க்கிள். அப்ப மருத்துவ ரீதியா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ஹார்மோன்ஸ். ஆனா ஆன்மீகம் சார்ந்ததுதான் மருத்துவ ரீதியா. இப்ப என்ன குறைனே தெரியல, என்ன நோயினே தெரியல, ஆனா ப்ராப்ளம் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பா அவங்களுடைய ஜாதக ரீதி. அடுத்தது வம்சாவளின்னு சொல்லுவாங்க. இந்த வம்சாவளி இல்லாம எந்த விஷயங்களுமே நடக்காது. அப்ப அதையும் தீர்க்கணும் அப்படின்னா நம்ம சில ஆன்மீக வழியாவும் ஒரு பரிகாரமா கொண்டு போறோம். இப்ப பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறது, செயல்படுத்துறது. ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாதானே அதுல என்ன இன்புட் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இன்புட் போடும் போது அவுட்புட் நம்மளுக்கு நல்லா கிடைக்குதா அப்படிங்கறதா நம்ம ஒரு விஷயத்த ஆத்மார்த்தமா செய்யுது. அப்படி வழி பார்க்கும்போது பரிகாரமாகவும் ஆன்மீகம், உடல் ரீதியான அனைத்து விஷயங்களும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பா மேம். இப்போ குழந்தை பாக்கியம் நீங்க சொன்ன மாதிரி பரிகாரமாவும் இருக்கு, ஆன்மீகம் ரீதியாவும் இருக்கு. நம்ம என்னதான் கோயிலுக்கு போய் வழிபட்டாலும் கூட ஒரு சில விஷயங்கள் பண்ணும் போதுதான் அதோட பலன்கள் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். பிளஸ் அதோட சேர்த்து நீங்க உங்களோட தலைமுறையில இருக்கிற பிரச்சனை தான் உங்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதை கொஞ்சம் தெளிவா சொன்னா நேர்களுக்கு புரியும். 100% யாருக்கு 7 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் குழந்தை இல்ல, 12 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களுடைய 3வது தலைமுறை. இப்ப அப்பா செய்தது மகனையும் மகளையும் பாதிக்கவே பாதிக்காது. அதற்கு முன்னாடி தாத்தா பாட்டி செஞ்ச ஒரு பிரச்சனை தான் பாதிக்கும். அவங்கள யாருக்காவது நீங்க கேளுங்க, குழந்தை இல்லையா, அடுத்தது திருமணம் லேட், எல்லாத்துக்குமே 35 வயசு 40 வயசு திருமணம், அவங்களையும் கேளுங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் தலைமுறையில இருந்து 3வது தலைமுறையில அதே சர்க்கிள்ல வந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் இங்கேயும் நடக்கும். அது முதல் தலைமுறை. இப்ப அவங்களுக்கு 8 வருஷம் கழிச்சு நடக்குதுன்னா இங்கேயும் 8 வருஷம் கழிச்சுதான் நடக்கும். 12 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்குதுன்னா இங்கேயும் ஒரு 12 வருஷம் தான். அது அவங்க செய்த கர்மா நம்மளைய அப்படியே செயின் மாதிரி வருது. அதுக்காக தான் நம்ம முன்னோர்களை வழிபடுறது. நம்ம நிறைய கர்மாக்களை கழிக்கிறதுக்கு முன்னோர்களை வழிபடணும். நம்மளுடைய குலதெய்வ வழிபாடே அதற்கு தான். அப்ப அதை வழிபடும் போது கண்டிப்பா ஒரு சின்ன விஷயங்கள் தீரும். நம்மளுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இதை பரிகாரமா பார்த்தோம் அப்படின்னா என்ன பரிகாரம் இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே நிறைய பரிகாரங்கள் பண்ணி எல்லாருமே அவங்களுக்கே டயர்ட் ஆயிருக்கும். ஐயோ நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க சொல்லும் போது அதுல ஒரு இது இருக்கு இல்லையா, தலைமுறையா இது தாண்டி வருது, இதையும் தடுக்கலாம், அதுக்கான வழிமுறைகள் இருக்குன்னு சொல்றீங்க. என்ன பரிகாரமா இருக்கு? கண்டிப்பா சிம்பிளா தான் நம்ம சொல்றோம், ஆனா நம்ம அர்த்தமுள்ள ஒரு பரிகாரமா சொல்றோம். கண்டிப்பா. இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, குழந்தை இல்லாதவர்கள் ஒரு 2 வயசு சொல்லலாம் வேண்டாம், ஒரு 4 வருஷம் கழிச்சே குழந்தை எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க 5 முட்டை எடுத்துக்கோங்க. நம்ம
கோழி முட்டை, அதுல வந்து நீங்க ஒரிஜினல் அப்படிங்கிற, ஆனா நீங்க நாட்டுக்கோழி முட்டை எடுக்கிறது பெஸ்ட். ஓகே. ஏன்னா முட்டை மட்டும்தான் கருன்னு சொல்லுவோம். ஆமா. நம்ம வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு, கரு உண்டாயிடுச்சா, அப்ப அங்க அது எந்த கான்செப்ட்ல சொல்ற முட்டை. அப்ப இந்த முட்டை 5னா குலதெய்வம், 5னா குழந்தை. இந்த 5 முட்டையை எடுத்து ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல, தண்ணி தான் வந்து கர்ப்பப்பை, நீர் மூலியமா தான் நம்மளுக்கு உள்ள வந்து நம்மளுக்கு கரு உருவாகும். ஆற்றங்கரை ஓரத்துல, அது உங்க குலதெய்வத்துடைய ஆற்றங்கரையா இல்ல கோயில் சார்ந்த எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அங்க போய் ஒரு முட்டை எடுத்து உங்க தலைய 16 முறை சுத்தணும். ஒவ்வொரு முட்டையும் சுத்தி வயிற்றுல வச்சு இந்த கரு இந்த கர்ப்பப்பைக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டையை நீங்க விடணும். அப்படியே 5 முட்டைகளையும் 16 முறை உங்க தலை சுற்றி வயிற்றில் வைத்து நீங்க ஆத்தோட்டத்துல ஆற்றல் நீங்க விட்டுறணும். ஏன் அப்படின்னா 16 அப்படிங்கிறது குருவோடைய தசா காலங்கள். அப்ப அவருடைய நம்ம குரு தான் மெயினான எடுத்துக்கிறோம். இப்ப நீங்க செஞ்சுட்டு வந்துருங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா 16 மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் என்பது குரு பகவான், அந்த மஞ்சள் வந்து தான் ஒருத்தருடைய தெய்வீக அம்சம். அப்ப இந்த 16 மஞ்சள் கிழங்க நீங்க ஏதாவது தொட்டில கண்டிப்பா வச்சு வளர்க்கணும். சின்ன கிழங்கா வச்சு 16 கிழங்கு நீங்க 100% வைக்கணும். நீங்க வச்சு அதை ஒரு 48 days இல்ல ஒரு 50 நாள் 60 நாள் போது முடிஞ்ச அளவு கொஞ்சம் வளர்ந்துடும். அந்த வளர்ந்த அத்தனை கிழங்குகளையும் எடுக்கணும். உண்மையாவே இதை நீங்க பண்ணி பாருங்க, 100% வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேருக்கு, எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கே நிறைய பேருக்கு இது கிடைச்சிருக்கு. அந்த கிழங்கு நீங்க மஞ்சளை எடுத்து அத்தனை மஞ்சளையும் கழுகி அதுல ஒரு இலை வரும் இல்லையா, அந்த இலையெல்லாம் நீங்க வந்து அரைச்சு வச்சுக்கோங்க வீட்டுல. இந்த கிழங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு ஏதாவது ஒரு கோயில், தட்சிணாமூர்த்திக்கோ இல்ல நவகிரகங்கள் இருக்க குரு பகவானுக்கோ அந்த மஞ்சள் அப்படி போய் அபிஷேகம் பண்ணுங்க. இத பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய அந்த குழந்தையுடைய தோஷம் நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா இது ஆன்மீகம், அடுத்தது ஒரு பரிகாரம், அப்புறம் முன்னோர்களுடைய வழிபாடு, இது இத்தனையும் நம்மளுக்கு நடந்துருது. அப்ப நீங்க அந்த இலை இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் இருக்கிற இலையை அரைச்ச நீங்க அந்த விழுதுகளை ஒரு 16 நாள் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உங்க உடம்புல பூசி குளிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் மெயினான விஷயம், பரிகாரம். இத பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ முடியுதோ, கற்ப ரக்ஷாம்பிகைன்னு ஒரு கோயில் இருக்கு, அங்க வெள்ளியில தொட்டில் இருக்கும், அந்த தொட்டில ஒரு 2 முறை ஆட்டிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா 10 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள ஒரு ரிசல்ட் கிடைச்சு. கண்டிப்பா. அப்போ மிராக்கிள்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ முடியாத விஷயத்த திடீர்னு ஆச்சுன்னு என்ன சொல்லுவாங்க, ஒரே வேர்டு, ஒரு அதிசயம் 100% நடக்கும். இது வந்து உங்க குலதெய்வத்தை மனசுல வச்சுக்கிட்டு குலதெய்வத்துடைய ஒரு கோயிலை வந்து நீங்க ப்ரே பண்ணிட்டு 100% இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. குழந்தை கிடைத்தே தீரும். கண்டிப்பா. சரிங்களா? இதுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் ஆன்மீகமும் இதுல இருக்கு. தசா புத்திய வந்து நமக்கு தசா காலங்களை கொண்டு வரோம், 16 வருஷத்தை கொண்டு வரோம். மஞ்சள்ங்கிறது குழந்தை, பிள்ளையார் முழு முதல் கடவர். அப்ப அத்தனை விஷயமே குழந்தையை சார்ந்த விஷயம். முட்டை என்பது கரு, அது குஞ்சு பொரிக்கக்கூடியது. ஆற்றில் நம்ம ஒரு நீர் சம்பந்தப்பட்டது கர்ப்பப்பை, சந்திரன். இது எல்லாத்தையும் கலந்து ஆன்மீகம், ஜோதிடம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், கோயிலோட விஷயங்கள் இத்தனை சேர்ந்து வரும்போது ஒரு விஷயம் நடக்காதாமா? கண்டிப்பா நடக்கும். அது முழு மனசோட செய்யுங்க. இது பெண்கள் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப வந்து என்னன்னா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆண்களோட சேர்ந்து போகிறது நல்ல விசேஷமான ஒண்ணுமா. இது நீங்க செஞ்சு பார்த்துட்டு சில பேர் கமெண்ட்ல போட சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இதை வந்து எப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்ப நீங்க முட்டை வச்சு ஆற்றங்கரை ஓரத்துல செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்களா, அதுக்காக ஏதாவது சிறப்பான நாள் இருக்கா, இந்த நாள்ல போய் செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு? ஆமா, நான் இந்த நாள் பேசுதே ஒரு குருவோடைய நாள், வியாழக்கிழமை தான். நீங்க குரு நாள்ல எந்த விஷயம் எடுத்தாலும் பூர்வீகம், சொத்து, குழந்தை, இது எல்லா பிரச்சனைகளுக்கும் உகந்த நாள். அதுவும் அஷ்டமினால செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏதாவது வந்து வியாழக்கிழமை அஷ்டமில வந்துச்சுன்னா செய்யுங்க நான் சொல்லுவேன். அப்படியே உங்களுக்கு பக்காவா உங்களுக்கு அது ரிசல்ட் கொடுக்கும். அது என்ன மேம் அஷ்டமி நாள்ல செய்யக்கூடாதுன்னு எல்லாரும் அஷ்டமில வந்து தெய்வங்களுடைய பலம் குறைவுன்னு சொல்லுவாங்க. அப்ப தோஷமும் குறைஞ்சிரும்ல. ஓகே, தோஷங்களும் தெய்வத்தோடைய அமைப்புல தானே வருது. அப்ப ஈஸியா நம்ம
போயிடலாம். இப்ப போயிடும், கூட்டமே தோஷம். இல்லாத நேரத்துல என்ன பண்ணுவீங்க? ஈஸியா கோயிலுக்குள்ள போயிடுவீங்க. விசேஷ நாட்கள் என்ன பண்ணோம்? கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். காத்திருந்து இந்த போகணும். கான்செப்டை எடுத்துக்கோங்க. அப்போ அது வரனாலும் நல்லது, நீங்க குரு நாள்ல பண்றதும் நல்ல விஷயங்கள். அஷ்டமி வந்து பைரவருக்கு பலம். ம், தெய்வங்களுடைய பலம் குறையும் போது பைரவர் நின்னு காப்பாத்துவாரு. ம். அப்ப பைரவரை வந்து என்ன சொல்றோம்? காலத்தை மாத்தி அமைக்கக்கூடியவர். அப்ப உங்க காலத்தை மாத்தி அமைச்சிடுவார் இல்லையா? அவ்வளவுதான். சிம்பிள். கண்டிப்பா மேம். நீங்க சொன்ன இந்த பரிகாரத்தை உபயோகப்படுத்தி எல்லாரோட வாழ்க்கையிலும் குழந்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆத்மார்த்தமா செய்ய சொல்லுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. கண்டிப்பா மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி.